உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதான்க்கா அவங்க சொன்ன ரூம். என்ன சுமதி ஓபன் பண்ணாமலே காட்டுற? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. உள்ள ரொம்ப மோசமா இருக்கும். இத திறந்தே ரொம்ப மாசம் ஆச்சு. நீங்க வேற ரூம் எதுவும் கேட்டு வாங்கிக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ ஓபன் பண்ண. ம். இதுக்குதான் சொன்ன இந்த ரூம் வேண்டான்னு. ரூம் ஃபுல்லா ஒரே டஸ்டா இருக்குக்கா. வேற ரூம் போயிரலாம். பரவாயில்ல சுமதி, நான் இங்கேயே இருக்கேன். சரிங்கக்கா, நான் போய் வேலை ஆளுங்க கிட்ட சொல்லி இந்த ரூமை கிளீன் பண்ண சொல்றேன். அது வரைக்கும் ஏ ரூம்ல இருங்க. வேலை ஆளுங்களா? இது என்னோட ரூம் சுமதி. நானும் அவரும் இந்த ரூம்ல தானே இருந்தோம். இங்கதான் வள்ளி பிறந்தா. இத நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். சின்னம்மா, இவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, நாங்க இங்கே இருந்துக்கிறோம். நீங்க ஃப்ரீயா விடுங்க. சரி, நீ அக்கா கூட இரு, நான் இப்ப வந்துடுறேன். ம். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இதே மாதிரி ஒரு புது குடும்ப போட்டோவை சீக்கிரமே இந்த வீட்டு ஹால்லே மாட்டிடுவோம். எனக்கு என்ன கவலை, நீ என் கூட தானே இருக்க. ஆனா இந்த போட்டோல நீயும் இருக்கணும் வேலா. நீயும் வள்ளியும் நானும் அவரும் இருக்கிற மாதிரி நம்ம குடும்ப போட்டோவா அது இருக்கணும். கண்டிப்பா மாட்டிடுவோம். சரிங்க அத்தை, நீங்க அப்படியே கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. நான் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன். நீ மட்டும் தனியாவா? இல்ல இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா நில்லுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நானும் ஹெல்ப் பண்றேன். 2 பேருமா சேர்ந்து சுத்தம் பண்ணுவோம். சரிங்க அத்தை. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு சூப்பரா இருக்கு. இத போய் ஸ்டோர் ரூமா மாத்தி வச்சிருக்காங்களே. நான் தான் சொன்னேன்ல, நானும் அவரும் வாழ்ந்த ரூம். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட நினைவுகள் கண்டிப்பா அவரை தொந்தரவு பண்ணிருக்கோம். அதனால்தான் இந்த ரூமை விட்டுட்டு வேற ரூமுக்கு போயிருப்பாரு. இவங்க இத ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் பெரியம்மா, பெரியப்பா ஏன் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிட்டே இருக்காரு? அது ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி, பெரியப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அதனாலதான் என்ன திட்டிட்டே இருக்காரு. அதனாலதான் வேலனையும் திட்டுறாங்களா? ஆமாண்டா, ஐயாவுக்கு வேலனை தானே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் திட்டுறாங்க. ஆனா வள்ளியக்காவும் பெரியப்பாவும் உங்ககிட்ட நல்லாவே பேச மாட்டாங்களே, எப்பவும் கோவமாவே பேசுறாங்களே. ஒரு நாள் சீக்கிரமே வேலனும் பெரியப்பாவும் சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க. நீ பாப்ப, ஓகேவா? அப்பா தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் டிவில பார்த்தேன்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எப்படியோ அந்த பக்கம் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. ஆமாப்பா, கெட்டதிலே ஒரு நல்லதுங்கிற மாதிரி யாரோ நம்ம வீட்டில் நடந்த சண்டையை வீடியோ எடுத்து மீடியா கொடுக்க போய்
அது நமக்கே சாதகமா மாறிடுச்சு. நல்லதுப்பா, ரொம்ப நல்லதுப்பா. எப்பா அப்படியே இந்த சூட்டோட சூடா மத்த நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா. அதனாலதான் கால் பண்ணேன். என்ன விஷயம்ப்பா? மறு வீட்டு சடங்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அதெல்லாம் நடக்குமா என்னங்கிறது தான் தெரியல. அவ்வளவுதானப்பா. கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிடலாம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? முதல்ல வள்ளிய சம்மதிக்க வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பேச்சியும் அதுக்கு சம்மதிக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. வள்ளி மேடத்தை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல அம்மாட்ட போய் பேசி சம்மதம் வாங்குங்க. மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்படின்னா சரிப்பா, நான் போய் பேச்சுக்கிட்ட பேசுறேன்ப்பா. சரி, நான் சரிப்பா சரிப்பா. என்ன சொல்றாரு வேலா? இந்த மறுவீடு அழைப்பு நடத்தணுமா? வள்ளி மேடத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்றாரு. போச்சுடா, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா? மறுவீட்டு கூப்பிட்டா அவ வருவாளா? எப்படி அவளை வர வைக்க போற? அதெல்லாம் வள்ளி மேடம் ஒத்துப்பாங்கம்மா. நீங்க ஃப்ரீயா விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், இங்க வா. எங்க போற? உனக்கு தான் ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அனாவசியமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்க? வள்ளி மேடத்தை பார்க்க போறேன். வள்ளிய பார்க்க போயிட்டு இருக்கியா? எதுக்கு? தேவையில்லாம வள்ளிய பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா, தேவையில்லாமலாம் பார்க்க போலாமா? எங்க வீட்டுல மறுவீடு அழைப்பு வச்சிருக்காங்க. அதுக்கு தான் கூப்பிட போயிட்டு இருக்கேன். மறு வீட்டு அழைப்பு வச்சிருக்காங்களா? ஆ, யார கேட்டு இதெல்லாம் பண்றாங்க? வள்ளி, என்ன இவ மறு வீட்டு அழைப்புக்கு போறோம்னு சொல்றான்? என்ன நடக்குது இங்க? ஆமா அத்தை, அங்கதான் போறோம். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு போவ? ரத்தனத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஐயா எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருமா. மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாரு. மேலிடமா? யாருகிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு? தலைவர் தான் கால் பண்ணாரு அத்தை. மறு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அவர் தான் சொன்னாரு. அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? தெரியல அத்தை. அப்பாவோட பேரு டேமேஜ் ஆகாம இருக்கணும்னா கல்யாணம் நடந்து முறைப்படி பண்ண வேண்டிய சடங்குல எல்லாம் கலந்துக்கணும்னு சொன்னாரு. எனக்கும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. என்னப்பா வேலா, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்கம்மா, போயிட்டு வரோங்கம்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. கல்யாணமாகி முதல் முறையா போறீங்க, பாத்துப்பா. கொண்ட உங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. பாத்து போயிட்டு வாங்க. ஆ, சரிங்கம்மா. அத்தை, போயிட்டு வர அத்தை. நீங்க வாங்க மேடம். ஏய் வரமா? வள்ளி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.